ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். என்னவா? நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். நம்மளுக்கு பயம் வந்தா யாரை தேடுவான்? பயம் வந்தா, உடம்புல ஏதோ ஜுரம் வந்து ஒரு பயம் வருது, நம்ம யாரை தேடி போவோம்? டாக்டரை தேடி போவோம். ஒரு பண தேவைக்கு வர ஒரு பயம் வருது, என்ன பண்ணுவோம்? பணம் வைத்திருக்கிற இடத்துல தேடி போவோம். ஏதோ ஒரு பயம் நம்மளை நெருங்குகிற வேலையில் யாரையோ ஒருத்தரை தேடி போகிறோம். அப்போது நான் பயப்படுகிற நாளிலே உண்மையே நம்பியிருப்பேன். அப்போது ஏதோ ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு பயம் வந்தாலும் ஒரு மனுஷனை தேடி போகிறோம். ஆனால் கர்த்தரை தேடி வருவதற்கு அவர் என்ன செய்கிறாரு? நன்மையை செய்கிறார். நம்பி வாங்க கர்த்தரை. நான் பயப்படுகிற நாட்களிலே உம்மை நம்புவேன். கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் சேமத்தை கட்டளையிடுகிறார், செழிப்பான வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். அப்போ நம்ம கர்த்தரை நம்பும்போது தான், எப்போ நம்பினோம் தான் பயம் வரும், ஒரு திகில் வரும். ஒரு பயத்தினால் நடுக்கத்தில் இருக்கும்போது கர்த்தரை நம்பும்போது அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 12 வாசிக்கலாமே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்ன பண்றான்? அவன் தெரிந்து கொள்ளுகிற என்னத்தை தெரிந்து கொண்டா? வழியை தெரிந்து கொண்டு அதை என்ன பண்ணுறாங்க? போதிப்பார்கள். அப்போ வழி தெரிந்தால் தான் நம்ம பாதையில் போக முடியும். வழி தெரியலன்னா போக முடியாது. அப்போ நம்மளுக்கு வழி தெரியணும். என்ன வழி? அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு மனுஷன் இருக்கிற இடத்துல அவனுக்கு போதிக்கிற வழி, எந்த வழி தெரியணும்னா வசன வழி தெரியணும். அப்போ என்ன பண்ணான்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தன் தெரிந்து கொள்ள வழியை போதிக்கும். நம்ம தெரிந்து கொண்ட வார்த்தை, ஏசு கிறிஸ்து நீ பயப்படாத உன் கூட இருக்கிறாரு, ஏசு கிறிஸ்து நீ நம்பு, நீ பயப்படாத உன்னோடு நடத்துவார் அப்படின்னு அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்? வழி தெரியணும். என்ன வழி? வசனத்தின் வழி தெரிந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும்? அதை போதிக்கத்தக்கதான வழியும் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த வழி தெரியணும்னா எப்போ தெரியணும்? அப்போ பயந்து இருக்கிற மனுஷன், எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன செய்வேன்னு தெரில, என் குடும்பம் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரில, என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்து வருவங்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். போதிப்பதெல்லாம் என்ன? சொல்லணும். அது என்ன வார்த்தை சொன்ன? ஆறுதலான வார்த்தை சொல்லும். அந்த ஆறுதலான வார்த்தை என்ன பண்ண? உற்சாகத்தோடு அவங்கள தட்டி எழுப்பத்தக்கதான வார்த்தைகளை நம்ம போதிக்கணும். அப்போ பயப்படுகிற வேலையில் கர்த்தர் ஒரு மனுஷனிடத்தில் பேசுகிறார். அவன் நிறைய பேர் பயந்திருப்பாங்க. அந்த பயத்தை குறித்து கர்த்தர் என்ன பண்ணுறான்? விடுதலை கொடுக்குறார். ஒரு மனுஷனை மாற்ற நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாமே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். என்னவா? ஆபிரகாமை நோக்கி என்ன பண்றாரு? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரு பலமாய் இருக்கிறேன். ஆபிரகாம் எதை குறித்து பயப்படுறாரு? அப்போ முன் சம்பவத்தை பார்த்தாதான் நம்மளுக்கு என்ன தெரியும்? அந்த இது தெரியும். அப்போ முன் சம்பவத்தில் என்ன நடக்குது? சோதம் குமார பட்டணத்தில் யார் இருந்தது? லோத் இருந்தா. அப்போ லோத் யார்? ஆபிரகாமுடைய பிள்ளை. ஏன்னா சகோதரருடைய பிள்ளைன்னு தான் சொல்ல முடியும். அப்போ ஆபிரகாமுடைய பிள்ளை அந்த இடத்துல இருக்கும்போது சோதம் குமாருக்கு விரோதமாய் 5 ராஜாக்கள் படையெடுத்து வருகிற வேளையில் அந்த ராஜாக்கள் முறியடிக்கும் போது சோதம் குமார் பட்டணத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள், கொஞ்சம் ஜனங்கள் மலைகள் ஓடிறாங்க, மற்ற ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க. அந்த போகிற வேளையில் ஆபிரகாமுக்கு தெரிந்து அந்த ஜனத்தோடு போராடி அந்த ஜனத்தை மீட்டு கொண்டு தன் சகோதரனுடைய பிள்ளையை மீட்டு கொண்டு உட்கார்ற வேளையில் கர்த்தர் பேசுகிறார். வாசிக்கலாம் மீண்டும் அந்த வசனத்தை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு
கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். என்னவா பயப்படுறாரு ஆபிரகாம்? எதுக்கு பயப்படுறாரு? இப்போ பிள்ளை கிடையாது ஆபிரகாமுக்கு, பிள்ளை கிடையாது. அவனுக்கு 75 வயது இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் புறப்பட்டு வருகிற வேலையில் கூட அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு வருகிற வேலையில் தன் பிள்ளையா அவன் மனம் முழுவதும் தன் சகோதரருடைய பிள்ளையா நினைத்து வளர்த்த பிள்ளை, எனக்கு பிள்ளை இல்லாத நேரத்தில் இந்த பிள்ளையை நான் பிள்ளையாக வளர்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த சமயத்தில் என் பிள்ளைக்கு இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லி மன உடைந்தவராய் உட்கார்ந்து இருக்கிற வேலையில் தான் கர்த்தரானவர் என்ன பண்ணுறாரு? தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரு பலமாக இருக்கிறேன். அப்போ பிள்ளையை அவர் ஆபிரகாமுக்கு பிள்ளையே கிடையாது, தன் சொந்த பிள்ளை எதுவும் கிடையாது. ஆனால் தன் சகோதரனை தன் பிள்ளையாக வளர்த்து கொண்டே இருக்கிற வேலையில் தன் பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சே அப்படின்னு சொல்லி உடைந்த வேலையில் தான் அப்போ கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை போயிட்டு ஏதோ ஒரு நெருக்கம் வந்துடுச்சு, அந்த இடத்துல பயந்துருக்கும்போதுப்பா வந்தது என்ன சொல்லுங்க, தலைக்கு வந்தது தலைப்பாவோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். அதே போல தான் ஆபிரகாம் பயந்து உக்காந்துருக்கிறாரு. எனக்கு இருக்கிறது என் சகோதரருடைய பிள்ளை தானே, எனக்கு 75 வயசாயிடுச்சே, எனக்கு 75 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லையே, சாரால் மலடியாக இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு வேதனையோடு துக்கத்தோடு உட்காந்துருக்கும்போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஆபிரகாம் நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் மகாபலமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமே, அவர் என்ன சொல்கிறாரு கேட்கலாமே. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். என்ன அங்க என்ன துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிற, எனக்கு பிள்ளை இல்லையே, கர்த்தராகி ஆண்டவரே அடியனுக்கு எனக்கு என்ன தருவி, எனக்கு பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, எனக்கு பிள்ளையாக இருக்கிற பிள்ளைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சே, அந்த பிள்ளையை நம்ம அந்த ஒரு திகில் பயத்தோடு உட்காந்துருக்கிற வேலை தான் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிற வேலையில் ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறார். எனக்கு என்ன தருவேன், அடியனுக்கு என்ன தருவேன், எனக்கு பிள்ளை இல்லையே. ஹல்லேலூயா. இப்போ நம்ம கூட ஏதோ ஒரு சூழ்நிலை பயந்து உட்காந்துருக்கிற வேலையில் எனக்கு என்ன தருவேன், எனக்கு பிள்ளை இல்லையே, ஆபிரகாம் கேட்பது போல் நம்ம கேட்குறோமா? என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் இருக்குது, என் கண்ணீர் இவ்வளோ பெரிதாக இருக்கிறது, எனக்கு என்ன தருவீங்கப்பா, என் வாழ்க்கை மாறலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை பேர் கேட்குறோம்? ஆபிரகாம் கேட்குறாரு, எனக்கு பிள்ளை இல்லையே, அடியனுக்கு பிள்ளை என்ன தருவி? அந்த துக்கத்தோடு வேதனையோடு உட்கார்ந்துருக்கிற வேலைத்தை தேவன் தரிசனத்தில் இடைப்படுகிற 3ஆம் வசனத்தை சொல்லலாமே. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். பிள்ளை இல்லையே, மறுபடியும் என்ன சொல்றாரு? எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு புத்திர சுதந்திரம் இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே. அப்போ அந்த பயம் திகில் அந்த லோத்தை எடுத்துன்னு போகும்போது அவருக்கு ரொம்ப பயந்தவராய் இருக்கிற சூழ்நிலை தான் அப்போ தேவன் தரிசனத்தில் பேசிக்கொண்டுக்கு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதுன்னா ஏதோ பயந்துருக்கணும். ஒன்று நடக்கிற காரியத்துக்கு முன்பதாக எனக்கு இந்த காரியம் நடந்துடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுவோம், அந்த காரியம் நடந்த பிறகு பயம் வரும். அப்போ பயம் நடுக்கு சூழ்ந்து இருக்கிற வேலையில் அவன் புலம்புகிறான், என்னது எனக்கு பிள்ளை இல்லையே, என் சகோதர பிள்ளை தானே பிள்ளையாக வைத்திருக்கிறேனே, இந்த பிள்ளைக்கு இப்படி நடந்துடுச்சேன்னு சொல்லி பயந்துருக்கிற வேலையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 4ஆவது வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி கீழே வசனம் வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். என்னவா கூட்டின்னு வர்றாரு வெளியே. இப்போ நம்ம யாரோ ஒரு துக்கத்தோடுக்கு, நீ வெளியே வா, முதல்ல வெளியே வா, வெளியே எப்பவுமே ஒரு மன அழுத்தங்களும் மன போராட்டங்களும் இருக்கும்போது அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே தேவன் படைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது அது ஒரு ஃப்ரீனஸ்குள்ளே கொண்டு வர முடியும். அதை தான் சொல்கிறாரு, வானத்தை அண்ணாந்த பாரு, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், பிள்ளை இல்லை, கர்ப்பம் செத்து போச்சு, சாரலுக்கும் வயதாயிடுச்சு, ஆபிரகாமுக்கும் வயதாயிடுச்சு. இந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், நீ வானத்தை அண்ணாந்த பாரு, வானத்தில் நட்சத்திரங்கள் உன்னால் என்ன கூடுமானால் என்ன முடியுமா, அது போல உன் சந்ததி பெருகுன்னு சொன்னால் யாருக்காவது விசுவாசம் வருமா?
வானத்தை பார்த்து இறுக்கத்தை பார்த்து இது என்னன்னு சொல்கிறாரு. அவருக்குள்ள ஒரு விசுவாசத்துக்குள்ளே நெருங்க முடியாத சூழ்நிலை இருக்கிற வேலை தான், எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லுகிற வேலையில தான் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறாரு. விசுவாசம் உடைந்தவனாய் ஆபிரகாம் விசுவாசத்தில் போராடி கொண்டு இருக்கிற, எனக்கு பிள்ளை இல்லை. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு துணை இருக்கிற வேலையில் அவன் சந்தோஷமாக வாழ முடியும். அவனுக்கு துணை இல்லைன்னா அவனால் வாழ முடியாது. அப்போ பிள்ளை இல்லை என்று சொல்லி அவன் மனதுக்குள்ளே போராடி கொண்டு பயந்து இருக்கிற வேலையில் கர்த்தர் அவனை வெளியே கூட்டு கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பாரு. ஹல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்து, தேவன் படைத்திருக்கிறது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லத்தக்கதான வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் உன்னால் என்ன கூடுமா, அது போல உன் சந்ததியை பெருக செய்வேன். இப்போ 75 வயசில் அவர் வெளியே வந்தார். இப்போ எந்த வயசில் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த வயசில் அவர் என்ன பண்ணுறாருன்னா விசுவாசத்துக்குள்ளே போகிறார். எப்படி போகிறார்? 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். என்னவா? விசுவாசத்துக்குள்ளே போகிறான். கண்டிப்பாக என் ஆண்டவர் எனக்கு தருவார். எனக்கு வயதாயிடுச்சு, என் மனைவிக்கு பிள்ளை பிறக்காமல் இருக்கிறது, ஆனால் விசுவாசிக்கிற எனக்கு தருவார். அது எப்போ? அது நீ விசுவாசித்தா அது என்ன ஆகுனா உனக்கு நீதியா தேவன். நீ விசுவாசிக்கிற ஒவ்வொரு காரியத்தில் விசுவாசம் தான் பெரிது. விசுவாசம் நீ கொஞ்சோண்டு கடுகளகு விசுவாசம் இருந்தால் அது என்ன பண்ணலாம், மலையை பார்த்து பெயர்ந்து போனால் போகும். அந்த விசுவாசத்துக்குள்ளே உன் சரீரம் செத்து போயிருக்கலாம், உனக்குள்ளே இருக்கிற பலவீன குறைந்துக்கா, நீ பயந்து இருக்கலாம், ஆனால் உன்னால் கூடாது என்று நினைத்திருக்கலாம், இது எனக்கு நடக்காது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை, சொன்ன வார்த்தையை நீ வானத்தை அண்ணாந்து பாரு. அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அதில் இருக்கிற நட்சத்திரம், அப்போ இரவு நேரத்தில் தேவன் அந்த மனுஷனை கூட்டின்னு போயிட்டு காட்டி கொண்டு இருக்கிற வேலைத்தில் வானத்தை பார்க்கும்போது அதில் இருக்கிற ஸ்டார்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஜொலிக்கிற வேலையில் அதை பார்க்கும்போது என் பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்துக்காக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், விசுவாசத்துக்குள்ளே போகிறார். அப்போ விசுவாசத்துக்குள்ளே போகும்போது அது அவனுக்கு என்ன ஆகுது, நீதியா எண்ணுகிறார். அப்போ நம்ம விசுவாசிக்கும் போது தான் அது நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது நீதி. அப்படி அவனுக்கு விசுவாசம் முதலாக வருகிறது, தேவன் அதை நீதியா எண்ணுகிறார். அப்போ நமக்குள்ள விசுவாசம் இருந்துன்னா நம்ம நீதிமானாய் பார்க்குறாரு. அப்போ விசுவாசத்துக்குள்ளே நம்ம வாழ்கிற வேலையில் உன்னை பரிசுத்தமாய் பார்க்குறார். அப்போ நீ விசுவாசத்துக்குள் நடக்கிற வேலையில் உண்மை உள்ள மனுஷன் என்று சொல்லி அவர் அழைத்து உனக்கு எல்லா காரியத்தையும் ஜெயத்தை கொடுக்கிறார். கீழ்வாசனத்தை கூட வாசிக்கலாமே. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு பத்தியா? சரி ஆண்டவரே, இதை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவேன், நான் எப்படி அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்தை கேட்குறாரு. அப்போது விசுவாசம் வந்துருச்சுன்னா அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன், எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, எனக்கு வெற்றியை கொடுப்பாரு, நான் ஓடுகிற ஓட்டத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு விசுவாசத்துக்குள்ளே வருகிற வேலையில் தேவன் அவனுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் எதனாலே அதை அறிவேன், அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அடையாளத்தை கேட்குறாரு. அடையாளத்தை கேட்கும்போது அவர் தேவன் சொல்லுவார், அடையாளம் இந்த 3 கீழ்வாசனத்தில் 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டுக்கடவும் 3 வயது ஆட்டுக்குட்டியும் ஒரு காட்டுப்புறா ஒரு அந்த மாதிரி ஒரு பலியை கொண்டு வந்து நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம எதை விசுவாசிக்கிறோம், தேவ சமூகத்தில் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு குறை நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது, அந்த குறையை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிற வேளையில் இப்போ ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் ஆகுவாரா ஆக மாட்டாரா? ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுத்த தேவன் நம்ம வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க அவரால் கூடுமா கூடாதா? அப்போது அந்த என்னவா தேவன் சொல்லுகிற வார்த்தை முதலாவது விசுவாசிங்க. இப்போ ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க, அம்மா நீ பயப்படாத, நிச்சயமாக கர்த்தரும் கூட இருந்து நடத்துவார், உனக்கு தாமதித்து கொண்டு இருக்கலாம் காரியங்கள், ஆனால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த காரியத்தை ஜெயமாய் கொடுப்பார் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தை சொல்லுகிற வேளையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு,
அவனுக்கு கொடுக்குறார். அப்போ விசுவாசிக்கணும். முதலாவது நீ விசுவாசிக்கணும். அந்த உன்னோட விசுவாசம் தான் அவர் பார்த்து உனக்கு விடுதலை கொடுப்பார். எல்லா குஷ்டரோகிகளும் எல்லா பலவீனவர்களும் ஏசப்பா கிட்ட வரும்போது நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசிக்கிறியா? இது என்னால் கூடும் என்று விசுவாசிக்கிறா? குஷ்டரோகியான மனுஷனும் சரி, பெரும்பாடு உள்ள ஸ்திரியோ சரி, மரித்தவனும் சரி, எல்லார் இடத்துல தேவன் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? அப்போ விசுவாசி உள்ள பிள்ளைகள் இருதயத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ எதனால் நான் அறிவேன்? அடையாளத்தை கேட்குறார். அப்போ கிதியோனு கூட என்ன கேட்பாரு? நான் போகிறேன், எனக்கு அடையாளத்தை கொடு. இந்த பனி அந்த தோல் மேலே பெழியணும், அப்புறம் பெழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? அடையாளத்தை கேட்பார். அப்போ அடையாளம் நம்மளுக்கு நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பாரு, நிச்சயமாக கொடுப்பார். நீ விசுவாசிக்கிற விசுவாசத்தை பொறுத்து தான். அப்போ விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடும். அப்போ நீ விசுவாசிக்கிறவனா போதிக்க முடியும். விசுவாசம் உள்ளவனால் தான் தேவன் அண்டைக்குள்ளே போக முடியும். எப்படியாப்பட்ட நெருக்கங்கள் சூழ்நிலைகள் வருகிற வேலைகளை நீ விசுவாசிக்க அவர் என்ன பண்ணுவார்னா ஜெயத்தை கொடுக்குறார். அப்போ விசுவாசிக்கிறனால தான் தேவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் விசுவாசித்தார். என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஓட்டம், என் தேவனோட வைத்திருக்கிற அந்த அடையாளத்தை, என் தேவன் கொடுத்திருக்கிற அடையாளத்தை. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா அந்த சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் 12 வாசிக்கலாமே. அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். என்னவா பயந்தாரு? என்னத்துக்கு? எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லிட்டு பயப்படுகிற வேலையில் அவர் என்ன பண்ணுறாரு? பின்னாடி நடந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறாரு. முன்னாடி நடக்க போகிற காரியத்தை அவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. இது எங்கே நடக்கிறதுனா, மோசே அந்த ஜனங்கள் அடிமைதானத்திலிருந்து கூட்டின்னு வரும்போது ஆபிரகாமுடைய சந்ததியோடைய பிள்ளைகள் அடிமைதானத்திலிருந்து கூட்டி கொண்டு வருகிற வேலையை அதையே அழகு காட்டுகிறார். நீ சமாதானத்தோடு என்ன பண்ணுவார்? 15 வாசிக்கலாமே. நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஹல்லேலூயா. அவனுடைய மரணத்தை வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறார். அப்போ சந்ததி இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உட்கார வேலைகளை கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் சந்ததி எப்படி இருக்கும், நீ மரிக்கும் போது எப்படி மரிப்பாய் என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்தி கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்தனா உன் சந்ததி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்தி கொடுப்பார். உன் மரணம் எப்படி இருக்கும் என்று சொல்லிட்டு அவரே உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, தன் பிள்ளை இல்லை என்று சொல்லி பயப்படுகிறார். உனக்கு கேடகமும் மகா பலனமாய் இருப்பேன் என்று சொல்லி நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. எந்த மனுஷனை பயப்படாதே என்று சொல்லுகிறான். அது தேவன் மாத்திரதான் அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அப்போ மனுஷனிடத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு அவர் தேவன் என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுப்பார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. சங்கீதம் 25:12 வாசித்து முடிக்கலாமே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படியோ அவன் தெரிந்து கொள்ளவருக்கு போதிப்பார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் யாருன்னா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் தான். விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணா? பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிற வேலையில் அது என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பா. எல்லாம் முழங்கால் படியிடலாமே. சோத்திரம் ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த தேவனே அப்பா, விசுவாச